ஒரு சிறிய கிராமம். காலை சூரியன் மெதுவாக உதயமாகிறது. பறவைகள் கீச்சென்று கத்துகிறது. வயலில் பனித்துளிகள் மின்னுகிறது. அந்த கிராமத்தின் ஓரத்தில் ஒரு பழைய சிறிய மண் வீடு. அங்கே ஒருத்தி மட்டும்தான் வாழ்ந்தாள், ஒரு வயதான பாட்டி. ஒரு காலத்தில் அவளுக்கு குடும்பம் இருந்தது. மகன், மகள், பேரன், பேத்தி. ஆனால் காலம் மாறிவிட்டது. பாட்டி, உங்களுக்கு இங்கே இடமில்லை என்று சொல்லி அவளை தனியாக விட்டு சென்றார்கள். இப்போது அவளுடன் பேச யாரும் இல்லை. வீட்டில் சத்தமே இல்லை, அமைதியே துணை. ஆனால் கையில் வேலை இருந்தாதான் வாழ்க்கை ஓடும் என்று நினைத்தாள் பாட்டி. முறுக்கு வாழ்க்கை. வீட்டின் வெளியில் ஒரு பெரிய வேப்பமரம். அதன் அடியில் சிறிய அடுப்பு. பாட்டி விறகை போட்டு அடுப்பை மூட்டினாள். ஒரு அகல பாத்திரத்தில் மாவு, ஓமம், கருப்பு எள்ளு, தண்ணீர் ஊற்றி கைகளால் மெதுவாக பிசைந்தாள். முறுக்கு அச்சில் மாவை வைத்து சூடான எண்ணெயில் சுற்றி போட்டாள். எண்ணெய் கொதிக்கும் சத்தம், வாசம் முழு தெருவும் பரவியது. பொன்னிற முறுக்கு தயார். அதை கூடையில் அடுக்கி பிளாஸ்டிக் கவர் போட்டு பள்ளிவாசல், ஊர் தெரு, வீடு வீடாக முறுக்கு, சூடா முறுக்கு என்று விற்று அவள் வாழ்க்கையை நடத்தினாய். ஒரு புதிய விருந்தினர். ஒரு நாள் அதே மரத்தில் ஒரு குரங்கு வந்து அமர்ந்தது. அது அமைதியாக பாட்டி சுடும் முறுக்கை பார்த்து கொண்டிருந்தது. முறுக்கின் வாசம், அதன் வயிறு குருட்டென ஒலித்தது. பசி கண்களில் தெரிந்தது. அந்த நேரத்தில் பாட்டி வீட்டுக்குள் சென்றாள். அடுத்த நொடி குரங்கு கீழே குதித்து முறுக்கு கூடையை தூக்கி மரத்தில் ஏறிவிட்டது. பாட்டி வெளியே வந்து பார்த்தாள். ஐயோ, என் கூடையே! மேலே கிடுக்கிடு முறுக்கு தின்னும் சத்தம். ஏ குரங்கே, அதை வைத்துத்தான் என் பிழைப்பு, தயவு செய்து கொடு. ஆனால் குரங்கு ஓடிவிட்டது. தனிமை பிளஸ் காய்ச்சல். அன்று இரவு பாட்டி அழுதாள். எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி படுக்கையில் விழுந்தாள். சில நாட்களில் அவளுக்கு காய்ச்சல். எழுந்து வர முடியவில்லை. அடுப்பில் தீயே இல்லை. வீடு அமைதியாக. 3 நாள் கழித்து குரங்கு மீண்டும் வந்தது. பாட்டி எழவில்லை. அது மெதுவாக வீட்டிற்குள் சென்றது. பாட்டி காய்ச்சலில் சோர்வாக உட்கார்ந்து கொண்டிருந்தாள். குரங்கு நெற்றியில் கை வைத்தது. சூடு. அது பதறியது. அடுப்பை மூட்டி சூடு தண்ணீர் வைத்தது. நெற்றியில் பத்து போட்டது. பால் காய்ச்சி டம்ளரில் ஊற்றி கொடுத்தது. பின் சாதம் செய்து அவளுக்கு ஊட்டியது. அன்று முதல் அதுதான் பாட்டிக்காக எல்லாம் செய்தது. குரங்கு அடுப்பை மூட்டி மாவு பிசைந்து முறுக்கு சுட்டு கூடையில் அடுக்கி பள்ளிவாசலில் கீக் கீக் என்று விற்றது. குழந்தைகள் சிரித்து வாங்கினார்கள். அப்படியே காசு சேர்த்தது. சில நாட்களில் பாட்டி மெதுவாக எழுந்தாள். வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போட்டாள். அப்போ குரங்கு வந்தது. தலையை குனிந்து, என்னை மன்னிச்சிடு பாட்டி, என் குட்டிகளுக்கு பசி, அதான் திருடினேன். பாட்டி சிரித்தாள். பசி தீர்க்க நினைத்த மனசு பெரியது. ஆனா சொல்லிவிட்டு எடுத்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பரவாயில்லை. குரங்கு காசை கொடுத்தது. இது என்ன? நீங்க உடம்பு சரியில்லாத போது நான் விற்ற சம்பளம். பாட்டி கண்கள் கலங்கின. இனி நீ என் மகன் மாதிரி. நாம சேர்ந்து முறுக்கு விற்கலாம். மீதமுள்ள முறுக்கு உன் சம்பளம். உன் கூட்டத்துக்கு கொண்டு போ. குரங்கு மகிழ்ந்தது. அதிலிருந்து இருவரும் சேர்ந்து வேலை, சிரிப்பு, பேச்சு, வாழ்க்கை. பாட்டிக்கு மகன் கிடைத்தான். குரங்குக்கு அம்மா கிடைத்தாள். அன்று இரவு நிலா வெளிச்சம். வீட்டின் வெளியில் 2 கட்டில். ஒரு கட்டிலில் பாட்டி, மற்றொன்றில் குரங்கு. இருவரும் தூங்கினர். மறுநாள் காலையில் பாட்டி மெதுவாக சொன்னாள், கடவுள் எடுத்ததுக்கும் காரணம் இருக்கு, கொடுத்ததுக்கும் காரணம் இருக்கு. அன்று அவள் மனம் நிறைவாக இருந்தது. அன்பு காட்டினால் விலங்குகளும் குடும்பமாகிவிடும்.